இவனை பார்க்கும்போது எப்படி தெரியுமா? புலியா வரும்ல, காட்டு மல்லி பூத்திருக்க காத்திருக்க பார்த்து வேணா மாட்டுக்காரவே இல்லாம மாட்டை கொஞ்சம் என்ன பாடுனேன்? மண்டை மேல கொண்டு போட்டு யார பார்த்து பாடுனேன்? யார பார்த்து கூட பார்த்துட்டேன். என்கிட்ட பேசினா புரிஞ்சு பேசணும், சரியா? யோசிச்சு பேசணும். ஏன்டி பேசணும், யோசிச்சு பேசணும், புரிஞ்சு பேசணும். எல்லாத்தையும் பேசுற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. எல்லாத்தையும் பேசுற மாதிரி ஏன்டி பேசக்கூடாது. என்ன நான் என்ன சொன்னேன்? நான் என்ன கேட்டேன்? என்ன சொன்னீங்க? மண்டை மேல கொண்டு போட்டு சாமி யாரையா அப்படின்னு பாடல. யார பார்த்து பாடுன? உங்களை பார்த்துட்டேன். என்னைய பார்த்து பாடுனியா? உங்களை பார்த்துட்டேன். என்னைய பார்த்தது எப்ப? என்னைய பார்த்தது எப்ப? இப்பதான் பார்த்தது இப்ப. ஆமா. பாடுனது எப்ப பாடுன? பாடுனதுக்கு முன்னாடி. நான் வரதுக்கு முன்னாடி பாடுனேன். ஆமா. அப்ப நான் வரதுக்கு முன்னாடி பாடல. யார் பார்த்து மண்டை மேல கொண்டு போட்டு சாமி யாரையான்னு பாடுன? உங்களை பார்த்துட்டேன். ஏய், கிறுக்கு போய் மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. பேசுறது வந்து முறைப்படி பேசணும், முறையா பேசணும். ஆமா. மண்டை மேல கொண்டு போட்டு சாமி யாரையான்னு பாடல. சாமி யாரையா? பாடுனது 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 இப்ப. நீங்க வராத முன்னுக்கு. நான் வராதுக்கு முன்னாடி. ஆமா. அப்ப
என்னைய பார்த்தது எப்ப? இப்பதான். பார்த்தது இப்ப. ஆமா. அப்ப முன்னாடி பண்ணி யாரை பார்த்து பாருங்க. நீங்க வந்திருக்கக்கூடிய இடம், நான் வந்திருக்கக்கூடிய இடம் வேலிமலைச்சாரல். வேலிமலைச்சாரல்ல யார் இருப்பாங்க? வேலிமலைச்சாரல்ல முனிவர்கள் இருப்பாங்க. முனிவர் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி யார் இருப்பாங்க? யார் இருப்பா? அந்த இடத்துல யார் இருப்பாங்க? யாரே இருப்பா? நீ சொன்னா தனியா தெரியும். இருப்பாங்க. ஏன் கேட்டுட்டு இருக்கிற? ஓ இடத்தை பத்தி. நீங்க நாரதர் தானே? இது உன்னோட இடம் தானே? நீங்க நாரதர் தானே? ஏரியா. நீங்க ஏன் சட்டங்களை பேசக்கூடாது? சட்டத்தை ஏன்ட்ட பேசக்கூடாது? யாரு? நாங்க எல்லா நாரதரையும் செஞ்சிருக்கிறோம். நான் உன்னை மாதிரி எத்தனை பேர் செஞ்சிருந்தவரே? ஓ ஏங்கிட்ட வந்து நீ மரத்தெல்லாம் வைக்காத. வேலிமலைச்சாரல் தானே? வேலிமலைச்சாரல். வேலிமலைச்சாரல்ல யார் இருப்பாங்க? வேலிமலைச்சாரல் யார் இருப்பாங்க? நீ சொல்லணும். யாரோட இடம்? யாரோட இடம் அப்படி சொன்னா முனிவருக்கு சொந்தமான இடம். முனிவருக்கு சொந்தமான இடம் என்று. ஏன்னா வேலி அப்படி சொன்னா யாகம். யாகம் பண்ணக்கூடியவங்க யாரு? முனிவர்கள். அதே முனிவர்களுக்கு சொந்தமான இடம் இந்த வேலிமலைச்சாரல். இப்ப நீங்க வராத முன்னுக்கு உங்களை பார்த்து நான் பாட்டு பாடுறேன்னு சொல்றீங்க. சரி. பாட்டு பாடல? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு நான் பாட்டு பாடினது? எனக்கு ஞான திருஷ்டியா தெரிஞ்சிச்சு. வழியில வரணும். வழியில வரணும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் இருக்கு? ஒரே ஒரு விஷயங்க. நான் பாட்டு பாடுறேன், உங்களுக்கு காது கேட்டுச்சுல? காது கேட்டுச்சுல? கேட்டுச்சா கேட்கலையா? கேட்டுச்சுலங்க. நல்ல ஒரு நாரதர். ஏன்னா நான் கலைரஞ்சனி அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் வாழ்க்கையில சந்திக்கிறேன். ஒரு விஷயங்க நிறைய பேசுவீங்க அப்படின்னு சொல்லித்தான். ஏன்னா வேலிமலைச்சாரல் அப்படின்னா முனிவர்கள் யாகம் வளர்க்கக்கூடிய இடம். இந்த இடத்துல யார் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா எங்க பாட்ட முன்னோர்கள் எல்லாம் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல எப்படி யார் வருவாங்க அப்படிங்கறத அவங்களோட வாசனை வச்சு நாங்க கண்டுபிடிச்சிருவோம். எப்படி? ஏன்னா எங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா இந்த இடத்துல யார் வர்றாங்களோ அவங்கள முகர்ந்து பார்க்கக்கூடிய தன்மையை எங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க வராத முன்னுக்கு நீங்க தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உண்மைதானுங்க? முகர்ந்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்கா? ஆமா. முகர்ந்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்கா இல்ல குறிப்பறியும் தன்மை இருக்கா? குறிப்பறியும் தன்மை தான். அப்படி சொல்லணும்ல. அப்ப முகர்ந்து பார்க்கிற தன்மை இருக்குன்ற. ஆமாங்க, தமிழ்ல ஒரு விளக்கம் இருக்குங்க. இப்ப குறிப்பறியும் தன்மை உங்ககிட்ட இருக்கு. அதை வச்சு நீ பாருங்க. நீங்க தான் வந்தீங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம். பரவாயில்ல, நல்லா வாயை வச்சு எனக்கு தெரியாது. இருக்கட்டா நல்லா வாயை வச்சு சமாளிக்கிற அந்த விஷயம் மட்டும் தெரியுது. நீ யாரு, எதற்காக இடத்துக்கு வந்திருக்கிற, உனக்கு என்ன வேலை அப்படிங்கிற விஷயத்தை சட்ட பூர்வமா சொல்லு பார்க்கலாம். நீங்க யாருன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்றது? நீ சொல்லுவியா? ஏன் நீங்க கேட்டா தானே சொல்லணுமா? சரி, அந்த வழிக்கு வரியா? அப்ப கேளுங்க. நான் கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? நான் சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? என்ன சொன்னேன்? என்னது கேட்டீங்க? கேட்டபடி கேள்வி கேட்டதால பதில் சொல்ல முடியும். சொல்ற மாதிரி இல்ல, கேக்குற மாதிரி கேட்போம்ல. அப்ப சொன்னாதே கேப்பியா? நீங்க கேட்டாதான் சொல்லுவேன். கேள்வி பிறந்தா தான பதில் பிறக்கா? பதில் என்ன? பதில் பிறந்தா தான் கேள்வி பிறக்கா? பதில் இருந்து எப்படியா கேள்வி கேப்ப? கேள்வி இருந்தா தானே பதில் பிறக்கா? அப்ப கேட்டாதான் பதில் சொல்லுவியா? பதில் சொன்னா தான் கேள்வி சொல்லுவேன். நான் ரெண்டையுமே செய்வேன். நானும் ரெண்டையும் செய்வேன். ரெண்டையும் செய்யக்கூடியது எது? ரெண்டையும் செய்யக்கூடியது எது? ரெண்டையும் செய்யக்கூடியது எல்லாமே தாங்க. எதை செய்யும்? ரெண்டையும் செய்யும். இப்ப நீ எதை வச்சு கேக்குற? நீ எதை வச்சு சொல்றீங்க? நீ என்ன விஷயத்தை நீ கேட்க வர்ற? நீ என்ன விஷயத்தை சொல்ல வர்றீங்க? நீ கேக்குற விஷயம் எனக்கு புரிஞ்சாதான் நான் பதில் சொல்லுவேன். அண்ணா, டீ கடையில இருந்து ஒரு டீ கொடுங்க, தூக்கம் வருது. ஏன்னா வவ்வா வீட்டுக்கு போனா நீ இந்த ஒரு நாரதர். என்ன? நீங்க தானே நாரதர்? நான் நாரதன் எப்படி நீ கண்டுபிடிச்ச? நீங்க போட்டுக்கு வேகத்தை பார்த்தாவே தெரியுது. அப்படியா? அப்ப வேஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிருக்க. ஆமா. என் பெயர் நாரதர் அப்படி சொன்னா, நாய் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம், மொத்தத்துல நாரதர். ஆமா. நீங்க தான் நாரதர்? ஆமா. சத்தியமா நீங்க தான் நாரதர்? ஏன், உனக்கு என்ன சந்தேகமா இருக்கா? இல்ல, நாரதர். சரி, உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரா? உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு தானே கேட்டேன். எங்க அப்பா பேரு பிரம்மா. என்ன வேலை செய்யறாரு? படிப்பு தொழிலுக்கு அதிபதி. அம்மா பேரு? அம்மா பேரு கலைவாணி. அந்த அம்மா என்ன வேலை செய்யறாங்க? அண்ணன் தம்பிங்க எல்லாம் இருக்காங்க. என்ன வேலை செய்யறாங்க? எல்லாம் இல்லறத்துக்கு துறவரத்துக்கு போயிட்டாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? அதையும் இப்ப கேக்குறேன். கல்யாணம் ஆயிருச்சான்னு கேக்குறேன். இப்ப கேட்டு என்னையா பண்ண போற? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் ஆகலைன்னா ஆகலைன்னு சொல்லலாம், ஆச்சுன்னா ஆச்சுன்னு சொல்லலாம். அப்படியா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா ஆகல. பேசுன என்ன? கல்யாணம் ஆயிருச்சு ஆனா ஆகல. ஆமா. கல்யாணம் ஆச்சா இல்லையா? கல்யாணம் ஆயிடுச்சா என்னன்னு கேட்டேன். ஆமா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா ஆகல. நான் இந்த படுத்துறவங்களுக்குலாம் 2 டீ கொடுங்க, உட்கார்ந்துருக்கு ஒரு 1/2 கப்பு டீ கொடுங்க. கல்யாணம் ஆயிருச்சு ஆனா ஆகல. ஆமா. எப்ப ஆச்சு? முன்னொரு ஜென்மத்துல மனித பிறப்புல எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. மனித பிறப்பு? ஆமா. இப்ப வந்து நான் தெய்வ பிறப்பு, எனக்கு இப்ப கல்யாணம் ஆகல.
முத கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா. எத்தனை பொண்டாட்டி? பொண்டாட்டியா? எனக்கு வந்து 52 மணிமார்கள் உண்டுப்பா. 52? ஆமா 52 இருக்கு. ஏன் சாமி? ஏன் நாட்டுக்குள்ள இந்த உடம்பு வச்சுட்டு 52? இல்ல, நாங்க ஒரு கொண்டாட்டியை வச்சு தள்ள முடியல. ஒரு நாளைக்கு ஒரு கொண்டாட்டி வச்சாலும் 32 நாள். என்னையா யோசிக்கிற? எப்படி பார்த்தாலும் கணக்கு அடிக்குதே. ஏன் சாமி? என்னப்பா? எது மாத்திரை கத்திர போடுவீங்களா? எதுக்கு மாத்திரை போட்டு இது எப்படி ஆகி போச்சு? எதுக்கியா கேக்குற? இல்ல 52 மனைவின்றீங்களே. ஆமா. நாங்க ஒரு கொண்டாட்டியை வச்சு காலை தள்ள முடியல. காலம் தள்ள முடியல. நீங்க 52 வச்சுக்கிட்டு பாவம் ஒரு நாளைக்கு 2 வச்சா கூட. அட நாராயணா. நாராயணா அந்த யாரு? அதெல்லாம் முடிஞ்சு போன காலமியா. 51 மணிமார்களை முருகப்பெருமானுக்கு அச்சாரமா கொடுத்துட்டேன். ஓ, அப்ப குழந்தை இருக்கு? குழந்தைகள் வந்து 60 குழந்தைகள் உண்டு. பாருடா, 60 குழந்தை இருக்கு. 60 பிள்ளைங்க இருக்கு. அவங்க பேர் தெரியுமா? அது என்ன கேட்டு என்ன பண்ண போற? எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. 2 பசங்களோட பேர் கேட்டா சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. இப்ப 60 குழந்தையோட பேர் தெரியுமா தெரியாது உங்களுக்கு? உங்க குழந்தை தானே. என்ன அப்படி திடீர்னு கேக்குற? திடீர்னு கேட்கறது கேட்டுதாங்க. அதான் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கிறியா? ரஞ்சனி நாரதர்னா கேள்வி கேட்டா பதில் சொல்லுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில தான் நாங்க கேள்வியை கேட்கிறோம். ஊருக்காரன் உங்களை போட்டுருக்காங்களா எங்களுக்கு தெரிய வேணாமா? அப்ப வில்லங்கம் எல்லாம் பாக்குறியா? வில்லங்கம் இல்லங்க. சரி, கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்ப கேள்வி கேட்டா பெரியாளா? ஆமா, கேள்வி கேட்டவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க. சரி, பதில் சொல்றவங்க தான் பெரிய ஆள். யாருக்கு யாரும் பெரிய ஆள் இல்லையா? ஏன்னா கல்யாணியாகப்பட்டவளே இன்னும் கற்றுக்கிறா. அதுக்கு இடையில யாருக்கு யாரும் பெரிய ஆள் இல்ல. ஆமா, வந்தவனே கேள்வி யாரோ கேட்க சொல்லி சொல்லி கொடுத்து அனுப்பிப்பாங்க போல. யாரும் நம்மளை கேட்க சொல்லலைங்க. 60 குழந்தை எல்லா நாரதரும் யாராவது சொல்லியிருப்பாங்களா? கேட்டிருக்காங்களா? இப்ப 60 குழந்தைங்க சொன்னீங்கல்ல, 60 குழந்தைகளோட பேரை சொல்லுங்க பாப்போம். அதான் ஒண்ணு சொல்றேன், கேட்கிறியா? நீங்க சொல்லுங்க. சில நாரதர்கள் வந்து தெரிஞ்சு வருவாங்க, சில நாரதர்கள் தெரியாம வருவாங்க. அவங்க எல்லாம் இந்த விஷயத்தை போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்ல முடியுமா? அது வந்து அசிங்கம் இல்லையா? கட்டையை பிடிச்சிட்டு நானும் நாரதர் வழியில் வந்து நிக்கிறவங்க இருக்கிறாங்க. 60 குழந்தைகளோட பேர் தெரியுமா தெரியாது? அது மட்டும் தான் நம்மளோட கேள்வி. என்ன தலைவர்? அப்ப நான் சொல்லணுமா? சொல்லுங்க. சரி சொல்றேன். விரல விடு பாக்கலாம். விரல விடவா? விரல விடவான்னு விரல விட்டு எண்ணியா? விரல விட்டு எண்ணிக்கை வந்து குறைய கூடாது. அப்படியா? இப்ப நீ 60 குழந்தைகள் பேரை கேட்டீல. ஆமா, சொல்றேன். விரல விட்டு எண்ணு. அப்படியா? சொல்றேன், கேட்டுக்க. பிரபவ, விபவ, சுக்கில, பிரபதுத, விஜயபத்தி, ஆகிரிச, ஸ்ரீமுக, பவ, யுவ, தாது, ஈஸ்வர, வெகுதானிய, பிரமாதி, விக்ரம, விசிசிய, சித்திரபானு, சுபானு, தாரண, பார்த்திப, விய, சுவசித்து, சர்வதாரி, விரோதி, விக்ருதி, கர, நந்தன, விஜய, ஜெய, மன்மத, துன்முகி, கேவிளம்பி, விளம்பி, விகாரி, சார்வரி, பிளவ, சுபகிருது, சோபகிருது, குரோதி, விசுவாசம், பிராபவ, பிளவங்க, கீழக, விளம்பிய, சாதாரண, விரோதிகிருது, பரிதாரி, பிரமாதிச, ஆனந்த, ராஜிசிய, நல, பிங்கள, காளியுக்தி, ஸ்ரீதாத்தி, ரலத்தி, துன்மதி, துந்தபி, ருத்தோத்காரி, ரத்தாசி, குரோதன, அட்சய என்று சொல்லக்கூடிய 6 குழந்தைகளை பெற்றெடுத்து கைதட்டுங்க. நான் என்ன நினைச்சேன், ஒரு விஷயங்க. சில பேர் இந்த நாடகத்துக்கு வரவங்க பேசி வச்சுட்டு வருவாங்க. புலனாரதரம் ஒரு குரூப்ல வர்றாங்கன்னா, இப்போ வந்து கலைரஞ்சனி அவங்கெல்லாம் நான் உண்மையுமே விளையாட்டுக்கல நம்ம ஊர்ல இன்னைக்கு இந்த மேடையெல்லாம் பார்த்தேன். அவங்களே நம்மளை சந்திச்சது இல்லை. இருந்தாலும் அவங்க பேசுவாங்க, அவங்க ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நம்மளோட வேலையை பார்த்துட்டு நம்ம காமெடி நடிகர் தான். படிச்சிருப்பாங்களா படிச்சிருப்பாங்க மாட்டாங்களான்னு ஒரு சந்தேகம் தான். உண்மையுமே சிறப்பு, நல்ல நாரதர். சரிங்க, இதுக்கு பேர் என்னங்க? இதுக்கு பேர் மகதையால். மகதையால் யாழ் லெவல்ல 4 வகையான யாழ் இருக்கு. பேதையால், மகதையால், சகோடையால், செங்கோட்டையால். இந்த 4 வகையான யாழ்ல நான் வச்சிருக்கிறது மகதையால். மகதையால். ஆமா. மகதையால்னா ஆனா பெண்ணா? எப்படி? ஆனா பெண்ணா? இது வந்து பெண்பா. ஒரு நாரதர் கல்யாணம் முடியலன்றாக, கல்யாணம் முடிஞ்சுன்றாக ஒரு பொம்பளை இடுப்புல தொங்க விட்டுட்டு ஒரு சாமியார் அலையலாமா? ஏன்னா நீ கேட்கறது வந்து முறையான கேள்வி, பாராட்டக்கூடிய விஷயம் தான். என்ன காரணம் அப்படின்னா, 51 முருகப்பெருமானுக்கு அச்சாரமா கொடுத்துட்டேன். ஒரே ஒரு மனைவி, அன்புக்குரியவள் யார் அப்படின்னு சொன்னா மகதை. அவ வந்து என்கிட்ட வர வைக்கிறா, நான் வந்து என்னைக்குமே உங்களை பிரியக்கூடாது, நீங்கள் நாங்கள் உயிரோட உயிருள்ள
ஜீவனா இருக்கிறோம், பிரிய கூடாது அப்படின்னு வரத்தை கேட்கிறான். அப்படி வரத்தை கேட்கும் பொழுது அவளுக்கு வரத்தை கொடுத்தேன். வரத்தை கொடுத்தாலும் மகதி என்று சொல்லக்கூடிய யாழா மாத்தி வச்சிருக்கிறேன். இது வந்து இப்ப யாழ். அப்போ உங்க நினைப்போடுறப்பெல்லாம் நோண்டிக்குவீங்க இல்ல? பாட்டு பாட்டு பாடுறப்போ நான் எப்படி பேசணும் அப்படி பேசியா? இப்ப நான் ஒண்ணு தப்பா ஒண்ணும் பேசல, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. வரம் கேட்டாங்க, இது வந்து யாழா மாத்தி வச்சிருக்கேன். யாழா மாத்தி வச்சிருக்கேன். யாழ் தான் இப்ப இந்த கையில வச்சிருக்கீங்க. அது பேர் என்ன? இதுக்கு பேர் கட்டை. கட்டைனா சப்ளா கட்டை. சப்ததாள கட்டை. என்னது? சப்ததாள கட்டையா? சப்ததாள கட்டை இல்ல, சப்ளா கட்டை, லய கட்டை. லயம். ஆமா. அது என்ன பண்ணுவீங்க? பாட்டுக்கு வாசிக்கக்கூடிய கட்டை. உங்க பாட்டுக்கு வாசிப்பீங்க? என்னோட பாட்டுக்கு மட்டும் வாசிப்பேன். நினைப்போறப்பெல்லாம் கையில பிடிச்சிட்டு அடிப்பீங்க? அடிக்கிறது இல்லையா, வாசிக்கிறது. பாட்டு வரும்போது வாசிப்பேன். பாட்டு. ஆமா. இந்த கொண்டை எத்தனை பேர் போட்டிருக்காங்க? இந்த கொண்டை நிறைய முனிவர்கள் போட்டிருக்காங்க. யார் யாரு? வசிஷ்டர் போட்டிருக்காரு, விஸ்வாமித்திரர் போட்டிருக்காரு, அகத்தியர் போட்டிருக்காரு, எப்படி துர்வாசர் போட்டிருக்காரு, எத்தனை முனிவர்கள் போட்டிருக்காங்க. இந்த நாராயணன் அது யாரு? அது வந்து எனக்கு பாட்டன் மகாவிஷ்ணு. அந்த தண்ணியை போட்டு படுத்திருக்காரு. தண்ணியை போட்டு படுத்திருக்காரு இல்லங்க. இப்ப நாராயணன் சொல்றீங்கல்ல? ஆமா. அவர் தானே அந்த பாம்பு மேல படுத்திருக்காரு. பாம்பு மேலையா? ஆமா, திருப்பார்கள் எல்லாம் பாம்பு மேல படுத்திருக்காரு. அவர் எந்திரிச்சா பாம்பு எந்திரிக்கும். அவர் எந்திரிச்சா பாம்பு எந்திரிக்கும். பாம்பு எந்திரிச்சா தண்ணி விழுங்க. பாம்பு எந்திரிச்சா தண்ணி வரும். கேட்கறது புரியுதாங்க? என்ன புரியுதா? இல்ல உங்க பாட்டன் பேரு? எனது பாட்டன் பேரு நாராயணன். நாராயணன். ஆமா. அவர் பாம்பு மேல படுத்திருக்காரு. பாம்பு மேல படுத்திருக்காரு. அவர் எந்திரிச்சா பாம்பு எந்திரிக்கும். அவர் எந்திரிச்சா அவர் பாம்பு எந்திரிக்கும். பாம்பு எந்திரிச்சா தண்ணி விழுகுமா விழுகாதா? பாம்பு எந்திரிச்சா தண்ணி வரும்யா. இதெல்லாம் தெரிஞ்சதானே? நல்ல நீ என்ன எதையுமே யோசிச்சு கேக்குற மாதிரி தெரியுது. சொல்லுக்குள்ள சூழ்ச்சா வச்சு பேசுற மாதிரி இருக்கு. நான் சூச்சமா பேசலங்க. சரி, உங்க பாட்டை வந்து பாம்பு மேல படுத்திருக்காரு. பாட்டை பாம்பு மேல படுத்திருக்காரு. பாட்டை எந்திரிச்சா பாம்பு எந்திரிக்கும். பாம்பு எந்திரிக்கும். ஆமா. பாம்பு எந்திரிச்சா தண்ணி வரும். நீ கேட்கிற விஷயம் வேற, நான் சொல்ற விஷயம் வேற. அதாவது பாட்டுல எந்திரிச்சா பாம்பு எந்திரிக்கும், வாசிக்கு பாம்பா படுத்து எந்திரிக்கும். அப்படி எந்திரிச்சுன்னா தண்ணி வரும். அப்படி சொன்னா அந்த கடல் தண்ணி பொங்கி வெள்ளமா பெருக்கெடுத்து பிரளயமா வரும் பொழுது உலக மக்கள் எல்லாம், நாட்டு மக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிருவாங்க அப்படின்றதுக்காக திருப்பார்கடல் அவர் பாம்பு மேல படுத்திருக்கிறார், தண்ணி மேல. அதுதான் ஒண்ணு தப்பா நான் சொல்ல. நீ கேட்கறது வேற மாதிரி கேட்கிற. இல்ல, பாட்டு பாம்பு மேல படுத்திருக்காரு. ஆமா. அவர் எந்திரிச்சா பாம்பு எந்திரிக்கும். ஐயே, என்ன கேடதே கேட்டுட்டு இருக்கிற? உனக்கு என்ன ஆச்சு? இல்ல இல்ல, வேற ஒண்ணும் இல்லங்க. அவங்க பாட்டு பேரு? எங்க பாட்டு பேரு நாராயணன் மகாவிஷ்ணு. பாட்டி பாட்டி பேரு லட்சுமி, மகாலட்சுமி. அந்த அம்மா என்ன வேலை செய்றாங்க? அவங்க வந்து கல்வியை கொடுக்கறவங்க. ஓ, அந்த அம்மா இல்லைன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, லட்சுமி தான் எல்லாத்துக்குமே தேவை. கண்டிப்பா லட்சுமி இருந்தா தான் பரவாயில்ல. ஆமா, செல்வம் இருக்கணும். நானும் அப்படித்தான் ராசலட்சுமி கேட்டேன். நீ எந்த லட்சுமி சொல்ற, நான் எந்த லட்சுமி சொல்றேன்? நீங்க எந்த லட்சுமி சொல்றீங்க? நான் சொல்றது அதாவது செல்வத்துக்கு அதிபதி. ஓ, நான் 100 நாள் வேலைக்கு போற ராசலட்சுமி கேட்டேன். அப்படியா? நீ அந்த நினைப்பே இருப்ப போல. இருக்கட்டா, நீ யாரு? நான். அதை கேக்குறீங்களா? ஆமா. உடைய பத்தி விசாரிக்கணும்ல. நான் வந்து எங்க அப்பாவுக்கு மயன். நீ வந்து உங்க அப்பாவுக்கு மயன். இது வந்து உலகத்துக்கு தெரியும். இந்த இடத்துல என்ன செய்யற? காவல். காவல்னா என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தனை சிந்தனை. அப்ப இருத்தினையா? ஆமா. நான் இருக்கல. என்னையா சொல்ற? இருத்தினை. அதான் இருத்தினையா? நான் எங்க இருத்தினை? இருக்க மாட்டேன். என்னடா? இருத்தினை. அதான் இருத்தினை. நான் தான் இருத்தினை, அந்த பிள்ளை மாட்டேன். டேய், கருந்தினை சிந்தனை என்று சொல்லக்கூடிய 2 வகையான திணை. 2 வகையான திணை. இந்த திணை எங்க வச்சிருக்கீங்க? இந்த திணை இந்த சோலையில தான். எந்த சோலையில? பாருங்கடா. என்ன தெரியுது? அங்க மரம் தான் தெரியுது. உள்ள அந்த மலைக்குள்ளதாங்க இருக்கு. ஏன்னா நிலம் வந்து என்ன நிலம்? இது வந்து குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலம். ஆமா. இன்னொரு சொல்லுவாங்க, என்னமோ 2 வகையான நிலம்னு சொல்லுவாங்க. என்ன நிலம்? குறிஞ்சி, முல்லை, மருதை, நெய்தல் என்ற நஞ்சை நிலம், புஞ்சை நிலம் சொல்லுவாங்கல்ல. நஞ்சை புஞ்சை. நஞ்சைனா என்ன, புஞ்சைனா என்ன? நஞ்சைனா நஞ்சை, புஞ்சைனா புஞ்சை. ஏய், கேட்கறதுக்கு வந்து ஒழுங்கான பதில் வரணும். ஆமா. நான் வந்து இப்ப உங்களை கேள்வி கேட்கல. ஆமாங்க. நீ இருக்கிற இடத்தை சார்ந்ததுதான் நான் விஷயத்தை கேட்கிறேன். நஞ்சைனா என்ன, புஞ்சைனா என்ன? அப்படியே பேச மாட்டாத.
ரெண்டு வகையான திணை, கருந்திணை, செந்திணை. இது ரெண்டு வகையான திணைய ரெண்டு வகையான நிலத்துல விதைச்சிருக்கீங்க. நஞ்சை நிலம், புஞ்சை நிலம். நஞ்சைனா என்ன, புஞ்சைனா என்ன? அம்மா ரெண்டு டீ. நஞ்சைனா நஞ்சா, புஞ்சைனா புஞ்ச. நஞ்சைக்கு என்ன சிறப்பு, புஞ்சைக்கு என்ன சிறப்பு? அம்மா ரெண்டு டீ. அப்படியே கொண்டாப்பா. எங்கயா போற? பேசிட்டு வர தண்ணி குடிச்சாரு. என்ன தண்ணி குடிக்கிற? வாப்பா. பேசுறதுக்கு முடியலையா? இருக்கட்டா. உங்க அம்மா பேர் என்ன? எங்க அம்மா பேர் வந்து நங்கை மோகினி. என்னையா யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்ற? இல்ல திடீர்னு எங்க அப்பா வேற மாத்திட்டாரு. நங்கை மோகினி. நங்கை என்றால் பெண்ணு, மோகினி என்றால் அழகு. அழகு. அந்த அழகு தீர்த்த மகனோ நீ? நான் மகனோ நீ அப்படி நான் சொல்ல வரல. மகனோ நீ அப்படின்னு ஆச்சரியமா கேட்கறது அர்த்தம். நீங்க ஆச்சரியமா கேட்கறது எனக்கு நோனி நோனிங்கிற இல்ல. ஏன்னா தப்பான காதுல கேட்டோம்னா அப்படிதான் தப்பாவே கேட்கும். ஆமாமா. இருக்கட்டும். உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேர் வந்து நம்பிராஜன். ராஜனா? ஆமா. ராஜாவா ராஜனா? நம்பி. நம்பி தலைவன். தலைவன்னா இடத்துக்கு நம்பிராஜன். நம்பிராஜன். உன்னோட பேர் என்ன? என் பேரு என்னையா செய்யற? அப்ப வந்து எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்லைங்க. சரி. இப்ப பாருங்க, அன்னைக்கு திடீர்னு எங்க அம்மா மாசம் ஆயிட்டாங்க. திடீர்னு எப்படியா மாசமா முடியும்? 10 மாசம் முழுகாம இருந்துட்டாங்க. சரி. அப்புறம் பாருங்க, ரொம்ப நாளா குழந்தை இல்லையா? அப்புறம் எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சரி கல்யாணம் ஆயிடுச்சு. என்னையா சொல்ற? இல்லங்க, எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் மாசமா இருந்தாங்க சொல்ற. ஆமா. மாசம் ஆயிட்டு எப்படியா கல்யாணம் முடிச்சாங்க? கல்யாணம் ஆனா தானே மாசம் ஆக முடியும். அப்புறம் எங்க அம்மா வந்து பொண்ணு பார்த்துட்டு எங்க அப்பா வந்து கல்யாணம் முடிச்சிட்டாங்க. ரொம்ப நாளா குழந்தை இல்ல. சரி. அப்புறம் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. அப்புறம் வந்து எங்க அம்மா வந்து பொண்ணு பார்க்க எங்க அப்பா போயிட்டாரு. இப்ப நாரதரையே குழப்பலாம்னு பாக்குற, அப்படிதானே? இல்லங்க. சரி. அப்புறம் வந்து எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. மாசமா இருந்தாங்க எங்க அம்மா. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே யாரா இருந்தாலுமே மாசமா முடியும். அப்புறம் நான் வந்து பிறந்துட்டேன். எப்ப பிறந்த? 5 வயசுல. 5 வயசுல பிறந்தியா? எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க அம்மா அதுக்கு முன்னாடி. நான் கேட்கற மட்டும் பதில் சொல்லு. ஒழுங்கா பதில் சொல்லு. உன்னோட பேர் என்ன? நீ எப்ப பிறந்த? அதாங்க, எங்க அம்மா அப்பா வந்து மாசம் வந்தாங்களா? சரி. அப்புறம் எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சரி சொல்லு. ரொம்ப நாளா கல்யாணம் குழந்தை இல்லாம. சரி. அப்புறம் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் எங்க அம்மா மாசமா இருந்தாங்க. சரி. கல்யாணம் ஆன பிறகு மாசமா இருந்தாங்களா இல்ல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மாசமா இருந்தாங்களா? எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சரி. அப்புறம் வந்து எங்க அம்மா முழுகாம இருந்தாங்க. கல்யாணம் ஆன பின்னாடி முடிஞ்சு எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்லையா? சரி. அப்புறம் நான் 5 வயசுல பிறந்துட்டேன்னா. என்ன என்ன பார்த்தா எப்படியா தெரியுது? சரி, திருக்கு போய் மாதிரியா பேசிக்கிற? எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்த விஷயத்துக்கு வா. எங்க அம்மா வந்து மாசமா இருந்தாங்களா? சரி. ரொம்ப நாளா குழந்தை இல்ல. சரி. நான் 5 வயசுல பிறந்துட்டேன். 5 வயசுல எப்படியா பிறக்க முடியும்? அப்புறம் வந்து எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு. ஐயா நாராயணா, இன்னைக்கு யார முகத்துல முடிச்சுட்டு இருந்தேன்னு தெரியலையே. இல்ல ஆனா எந்திரிச்சு உட்காந்து. அதாவது எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும். நான் உன்னோட பேரை மட்டும்தான் கேட்டேன். அதான் பேர் தாங்க சொல்லணுமா வேணாமாங்க? பாருங்க, ரொம்ப நாளா எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கு குழந்தை இல்லைங்க. சரி. அப்புறம் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் பாருங்க, எங்க அம்மா மாசமா இருந்துச்சு. உங்க அம்மா மாசமா இருந்தாங்க. அப்புறம் நான் 5 வயசுல பிறந்துட்டேன். 5 வயசுல எப்படி நீ பிறப்ப? எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கு கல்யாணம் 10 மாசம் ஆனா நீ பிறந்திருப்ப. நீ பிறந்தோட எப்படி 5 வயசு ஆயிருமா? நான் பிறந்துட்டேன். அப்புறம் தான் பாருங்க, எங்க மாமே வந்து 7 பேர். யாரு மாமனா? எங்க மாமா. சரி. எங்க அம்மாவோட பிறந்தவங்க. உங்க அம்மாவோட பிறந்தவங்க 7 பேர். 7 பேர். அப்புறம் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
ஏய் அந்த விஷயத்தை விட்டு நீ போகவே மாட்டியாயா? பாருங்க அண்ணன் தம்பி 7 பேரை கூப்பிட்டு போய் 7 பேரை கூட்டிட்டு போய் இங்க இருந்து மதுரை பாண்டி கோயிலுக்கு போனீங்களா? வேண்டுதல் வச்சிருந்தாங்க. சரி. ஆமா பிள்ளை பிறந்தா மொட்டை அடிச்சு காது ஊத்துறேன்னு சொல்லி சரி இங்க இருந்து போயிட்டாங்க. இங்க இருந்து போனாங்க பாருங்க. சரி. மதுரை பாண்டி கோயில போய் பேர் வைக்கிறதுக்கு யாருக்கு பேர் வைக்க? எனக்கு. உனக்கு பேர் வைக்க? ஆமாங்க. பாருங்க கிடா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிடாயும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோக்கு மேல. சரி. ஒரு 10-15 கிலோ இருக்கு. உனக்கு பேர் வைக்கிறதுக்காக ஒவ்வொன்னு கொம்பு தந்தண்டி கொம்பு. ஆமாங்க. சரி. இந்த கொம்பை ஆட்டை புடிச்சுக்கிட்டு எங்க மாமி பாருங்க 7 மாமிங்க இருக்காங்கல்ல. ஒரு ஆளு பாருங்க கத்தி எடுத்து இப்படி கிளிக்க. எதை கிளிக்க? அத ஆட்டை. சரி. உரிக்க. உரிக்கிறப்ப பாருங்க இந்த கத்தி நான் விரிச்சு எங்க மாமி கையில கத்தி கிழிச்சிருச்சு. ஐயே. உடனே என்ன பண்ணா 108 ஆம்புலன்ஸ் போன் பண்ணா. சரி. பாருங்க அப்புறம் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா கல்யாணம் ஆயிடுச்சா? கத்தி வந்து கையில குத்தி கிழிச்சிருச்சு. ஆமா. யாரு? எங்க மாமனை. உங்க மாமனை. ஆமா. சரி அப்புறம் என்னாச்சு? அடுத்த விஷயத்துக்கு வா. அப்புறம் பாருங்க மதுரை பாண்டி ஊர்ல வந்து பேர் வைக்க என்னையா ஒரு இது. சரி சொல்லு. மணினே தீ சொல்லவா? பாருங்க நானும் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போயிட்டாங்க. ஆமா. அப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லு. அப்புறம் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மா கல்யாணம் ஆயிடுச்சா? என்னையா சொல்ற படியே? அப்புறம் பாருங்க மாமனுக்கு வந்து கையில கிழிச்சிருச்சு. அந்த விஷயத்துல இருந்து வா. அப்புறம் 108 ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போயிட்டாங்க. அடுத்து என்ன நடந்துச்சு? அடுத்து பாருங்க மாமனுக்கு கிழிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி என்ன கிழிச்சு? கையில தான். சரி. மாமனுக்கு கையில கத்தி கிழிச்சிருச்சு. அப்படின்னு 108 ஏத்திட்டு போயிட்டாங்கல்ல. பாருங்க அடுத்து கிடா விட்டு நிப்பாடி விட்டாங்க. கிடா விட்டு நின்னு போச்சா? ஆமா. அப்புறம் எப்படி உங்களுக்கு பேர் வச்சாங்க? அப்புறம் திரும்ப மாமனுக்கு சரியான பின்னாடி திரும்ப எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி இடத்துல நீ நிக்கிறது தப்பு. சதிக்க வேண்டிய யாருக்கு சதிக்கணும்? ஆமாங்க. உன்னோட பேர் என்னன்னு சொல்லியா? அதாங்க பாருங்க அப்பாவுக்கு அம்மா கல்யாணம் ஆயிடுச்சா? இது ஊருக்கே தெரியும் உங்க அப்பா அம்மா கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் பாருங்க எங்க அம்மா மாசமா இருந்துச்சு. அப்புறம் பிறந்துட்ட. ரொம்ப நாளாயி குழந்தை இல்ல. 10 மாசம் கழிச்சு நீ பிறந்தியா? 5 வயசுல பிறந்துட்டேன். யாரு அவனுக்கு சொல்லி கொடுத்தது? வாத்தியாரு. பிறந்தோடனே எப்படியா ஒரு குழந்தைக்கு பிறந்து பாண்டிக்குள்ள ஆம்பளை பிள்ளை பிறந்தா கிடா வெட்டணும்னு சொன்னாங்க. சரி கிடாயெல்லாம் வெட்டினாங்களா இல்லையா? பெரிய பெரிய கொம்புங்க தந்தண்டி கொம்புங்க. சரி 15 கிலோ 20 கிலோ வரும் அவங்க ஒரு ஆடு. இங்க இருக்க மதுரை பாண்டி கோயிலுக்கு போயிட்டீங்க. மொட்டை அடிச்சு காது திரும்ப பேர் வைக்கணும்னு சொல்லி பிடிச்சு போயிட்டாங்க. சரி பாருங்க எங்க அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி 7 பேர். 7 மாமிகளை வந்துட்டாங்க. 7 பேர் போயிட்டாங்க. பாருங்க ஆட்டை கட்டி உரிச்சிட்டு இருக்கிறப்ப சரி எங்க மாமனுக்கு இந்த கத்தி கையில கிழிச்சிருச்சு. சரி கிழிச்சிருச்சு. பாருங்க கையில கிழிச்சவனே என்ன பொறிச்சு எங்க மாமனை வந்து ஆஸ்பத்திரி 108 ஏத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் பாருங்க காயத்துல நின்று போச்சு. ஆமா. அப்ப பேர் வைக்கலையா? அப்புறம் பாருங்க எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்த விஷயத்துக்கு வராம அப்பதாங்க கிறுக்கு போயிடலாம் இருப்பான் போல. அப்புறம் சொன்னதே சொல்லுமா கிழிப்பில. அப்புறம் ஒரு வழியா பாருங்க என்னதே ஆச்சு எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு எத்தனை தடவை கல்யாணம் முடிஞ்சிச்சு? ஒரு தடவை நடந்தது. எத்தனை தடவை சொல்ற? இருக்குதா? நல்லா என் பேர் வந்து வீரத்தேவன். வீரத்தேவனா? ஆமா நான் தாங்க. இந்த பேரை சொல்றதுக்காக இவ்வளவு நேரம். அப்புறம் பாருங்க எங்க அப்பாவுக்கு அதை விஷயத்துக்கு நீ வராத. உன்னோட பேரு வீரத்தேவன். ஆமா. இந்த பேர் எதுக்காக உனக்கு வச்சாங்க? ஒரு நாள் வந்து நான் வந்துங்க ஏன்னா வீரத்தேவன் அப்படி சொன்னா ஏதாவது வீரம் செஞ்சிருக்கணும் அவனுக்கு வீரத்தேவன் பேர் வைப்பாங்க. ஆமா. நீ என்ன வீரம் செஞ்சா உனக்கு வீரத்தேவன் பேர் வச்சாங்க? இதை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. என்ன தெரியாது? இப்படித்தான் நாடகத்துக்கு வர்றதுக்காக மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு இருந்தேன். சரி. நான் வந்து வண்டி டிரைவரா ஓடிட்டு இருந்தேன். சரி. அப்புறம் நாடகத்தில் நடிக்கிற பப்பம் நடிக்கணும்ல அப்படின்ட்டு என்னன்னா நான் பப்பளம் வேஷம் போடுறோம்னா பொம்பளை வேஷம் போடணும், மற்ற வேஷம் எல்லாமே போடணும். ஆமா. பாருங்க நான் மீசி எடுத்துட்டு பேக் வச்சுட்டு மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு இருந்தேன். சரி. என்னை சுத்தி வேற ஒரு 15 பேர் நின்றுட்டாங்க. யார் ஆம்பளையாளா பொம்பளையாளா? ஆம்பளையாளா. சரி. 15 பேர்த்துல ஒரு ஆள் வந்து பக்கத்துல வந்து 100 ரூபா தர வரையானே. யாரோ உடனேவா? சரி. எனக்கு ஒண்ணும் புரியல. என்னடா 100 ரூபா தர வரையானே கேட்கிறானே. சரி அப்படின்னு நினைச்சு அப்பதான் பாருங்க. அப்ப என்னாச்சு? நான் பப்பன வேஷம் போடுறேன்னா
நான் வரேங்க. என்னன்னா அந்த இடத்துல 4 பேர்த்த 4 பேர்த்த என்ன பண்ண? அடிக்க வந்துட்டாங்க. 4 பேர் ஒண்ணே அடிக்க வந்தாங்களா? ஆமா. சரி. அதே நான் வளைச்சு விழுந்தேன் பாருங்க. வளைச்சு எதுல விழுந்த? காலில். அண்ணனே விட்டுங்க கெஞ்சிட்டு வந்து. பரவாயில்ல, திறமையா பேசுற. இந்த திறமையான பேச்சுக்கே உனக்கு பேர் வைக்கலாம். இருக்கட்டும், பாராட்டக்கூடிய விஷயம். நான் இன்னைக்குதான் உன்னை சந்திச்சிருக்கேன் முதல் முறையா. பரவாயில்ல, இருக்கட்டா. இந்த மரத்துக்குள்ள யாரு இருக்காங்களா? இருக்காங்கல்ல. யாரு இருக்கா? 1க்கு 2 பேர் இருக்காங்க. 1க்கு 2 இருக்காங்களா? இல்ல, 1க்கு 2 பேர் இருக்காங்க. அதே 1க்கு 2 இருக்காங்களா? எப்பா 1க்கு 2 உள்ள இருக்காங்க. டேய், இங்க வாயா. என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல, பரன் மீது 2 பெண்கள் காவ கொண்டு இருக்கிறாங்க. பெண்களா? ஆமா. அப்ப நீ கீழ இருந்து பாக்குறியா? ஆமா, நான் கீழ இருந்து பாக்குறேன், மேல இருந்து காட்டுறாங்க. இதெல்லாம் அசிங்கமா இல்ல உனக்கு? இல்லம்மா, ஆட்டுறாங்க. மானகட்ட பையலே. என்ன நீ ஒரு சாமியார் மாதிரி பேசாம மானகட்ட? அப்ப நீ தானே சொன்ன ஆமா, பெண்கள் வந்து பரன் மேல நின்னு காவல் காக்குறாங்கன்னு? ஆமா. அப்ப நீ கீழ நின்னு பாக்குறியா? ஆமா, கீழ இருந்து அவங்களுக்கு பாதுகாப்பா வரக்கூடிய ஆளுகளை சந்திச்சு யார் என்னன்னு விசாரிச்சு விட்டுட்டு இருக்கு. என்ன வருங்க இங்க? என்னென்ன வரும்? எல்லாமே இருக்குங்க. விலங்குகள் எல்லாம் வருமா? என்ன விலங்கு வரும்? சிங்கம், கரடி, யானை, புலி, சிறுத்தை எல்லாம் வருமா? அதெல்லாம் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? உடனே இதை எடுத்துருவேன். எதை எடுப்ப? பிச்சை எடுத்துருவேன். சரி, இருக்கட்டும். 2 பெண்கள் காவல் காக்குறாங்க. அவங்க பேர் என்ன? ஒரு ஆள் எங்க ஆளு? உனக்கு ஒரு ஆளா? ஆமா, கொட்டாங்குச்சி ஒரு குச்சி கோத்துட்டு அலையுது. நமக்குன்னு ஒரு ஆள் வேணுமா? சரி, இருக்கட்டும். வேற யாரு இருக்கா? அடுத்து என் தங்கச்சி வள்ளி. உன்னோட தங்கச்சி வள்ளி. வள்ளி? ஆமா. உன் தங்கச்சி வள்ளியா? என் தங்கச்சி வந்திருக்குது. வந்திருக்கா? என்ன வந்திருக்கு? நீங்க தான் வள்ளியான்னு கேட்டீங்க இல்லையா? உன் தங்கச்சி வள்ளியா? வந்துருச்சு. என்னையா சொல்ற நீ? இல்லம்மா, எப்பமா வயசுல வந்த? டேய், நான் அத கேட்கல. உன் தங்கச்சி வள்ளியா? வந்திருக்க. அட நாராயணா, அந்த ஆளு. நான் கேட்கறது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? நீ சொல்றது எனக்கு புரியுது. உன் தங்கச்சி பேரு வள்ளியா? ஆமா. அழகான பேரு. இப்ப வள்ளின்னு சொன்ன. ஆமா. இந்த பிள்ளை எங்க கண்டெடுத்தீங்க? வள்ளி கிழங்கு தோண்டிய பள்ளத்துல இருந்து கண்டெடுத்தது. அப்ப வள்ளி கிழங்கு தோண்டிய பள்ளத்துல கண்டெடுத்ததுனால வள்ளி. வள்ளி. ஆமா. அப்ப கிழங்கு யாரு எடுத்தது? கிழங்கு அன்னைக்கு எவன் எடுத்தானது இல்ல, எங்க அப்பா எடுத்தார். உங்க அப்பா எடுத்தாரா? ஆமா. சரி, கிழங்கு எடுத்தாச்சு, வள்ளின்னு பேர் வச்சாச்சு. ஆமா. பாக்க பொம்பளை பிள்ளை. ஆமா. பொம்பளை பிள்ளை எதை வச்சு கண்டுபிடிச்ச? ஒரு சாமியார் விளக்கத்தை கேட்கிறாரு. பொம்பளை பிள்ளை எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல. நீ தானே கண்டெடுத்த. ஆமா. அப்ப குழந்தைய கண்டெடுத்தீல. ஆமா. ஒரு குழந்தைய பார்த்த. ஆமா. பார்த்தோன்னே பொம்பளை பிள்ளை தூக்கிட்டு வந்துட்ட. எப்படி பொம்பளை பிள்ளை கண்டுபிடிச்ச? ஆம்பளை பிள்ளைனா இல்ல. சரி, ஆம்பளை பிள்ளைன்னா வந்து முடிச்சிருக்கோம். எப்படி? ஆம்பளை பிள்ளைன்னா முடிச்சிருக்கோம். முடிச்சிருக்குமா? ஆமாங்க. அப்ப பொம்பளை பிள்ளைக்கு முடிச்சிருக்காது. எதுல இருக்காது? தொண்டையில தான். நான் வேற தொண்டையா? ஆமாங்க. அப்படியா? இது வந்து பெரிய விஷயமே இருக்குது. ஆமா. புராண முறைப்படி பார்த்தா திருப்பார்கடல கடையும் பொழுது அன்னைக்கு ஆளுகளை விஷமாகப்பட தோன்றுச்சு. அப்படி தோன்றும் பொழுது வாசுகி பாம்பாகப்பட இந்த விஷத்தை கக்கிறோம் அப்படின்றதுக்காக சிவபெருமான் போய் முறையிடும் பொழுது அப்ப சிவபெருமான் வந்து காப்பாத்துறாரு, உலக மக்களை காப்பாத்த வர்றாரு. வந்து அந்த விஷமாகப்பட்டதை கையில வாங்கி குடிக்கிறாரு. அப்படி குடிக்கும் பொழுது பார்வதி தேவியாகப்பட்டவள் பாக்குறா, தன் கணவர் வந்து விஷத்தை குடிக்கிறாரே அப்படின்னு சொல்லி தொண்டையை மட்டும் போய் குடிக்கிறான். அப்படி பிடிச்சதுனாலதே அன்னைக்கு வந்து தொண்டையில முடிச்சிருக்கிறதுக்கு காரணம். பெண்களுக்கு முடிச்சு இல்ல அப்படின்னு சொன்னேன். அப்ப தொண்டையை பார்த்து கண்டுபிடிச்ச. வேற எதுவும் இல்லையா? இன்னொன்னு இருக்குது. இன்னொன்னு இருக்கு. என்ன இருக்கு? உங்களுக்கு தெரியும் சாமி. என் வாயை புரியாதீங்க. அப்படி இல்லையா? இன்னொன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆண்களுக்கு வந்து ஒரு எலும்பு குறைவா இருக்கும், விழா எலும்பு. பெண்களுக்கு வந்து ஒரு எலும்பு கூட இருக்கும். அப்படி இருக்கனால அவங்க வந்து இடுப்புல வந்து தண்ணி தூக்குற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தெம்பு இருக்கு. அதையும் சொல்லுவாங்க. அதனால உங்கள்கிட்ட கேட்டேன். இருக்கட்டும், எங்க உங்க தங்கச்சி வள்ளியை கூப்பிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கால பார்க்கணும், ஆசீர்வாதம் கொடுங்க சார். அது என்னோட ஆளு சொன்னாலும் பரவாயில்ல. அது என்ன எங்க ஆளு? எங்கெல்லாம் எனக்கு எத்தனை பேர் இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தான், அப்புறம் நாளைக்கு அந்த பிள்ளை நடத்துவேன். சரி, இருக்கட்டும், கூப்பிடுப்பா பார்க்கலாம். அப்படியே ஆகட்டும். பாருங்க சல்கி.